ரா பனானா வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரா பனானா 1, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் 2 பிஞ்சு, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரா பனானா வெட்டி பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டுருக்கேன் பனானா பாயில் பண்ணுறதுக்கு. மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். ரா பனானா வெட்டிக்கும். ரா பனானா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். நம்ம நீட்டு வட்டத்தில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பாயிலிங் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கொதி தான் போட்டு. ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம கொதிக்குது, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் இது போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும், உப்பு தேவையான அளவு, தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிப்போம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் லெமன். மசாலா போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு வறுக்கலாம். நம்ம வானில் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் இதுக்கு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். மஸ்டர்ட் ஆயில் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டணும். கலர்லாம் நான் யூஸ் பண்ணல. ரா பனானா வறுவல், அதாவது மீன் வறுவல் மாதிரி, வஞ்சர மீன் வறுவல் மாதிரி. ஒரு 4 நிமிஷம் ரெடி ஆகிடும். கருவேப்பிலை 2 மிளகு போட்டு நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு திருப்பி சத்தனா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. சத்தனா ரோஸ்ட் ஆகட்டும். கருவேப்பிலை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம்.